இன்றைய வேத வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அருமையானவர்களே, ஒருவேளை என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, என்னை கேட்க யாரும் இல்லையே. சிலர் சொல்வாங்க, நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நான் தான் சமைச்சு கொடுக்குறேன். அருமையானவர்களே, உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், உங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், மறுபடியும் வந்து உங்களை அழைத்து கொண்டு போகிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆகவே பலன் கொள்ளுங்கள். உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே சொல்லி அவர் மேலே வச்சிருங்க. தூக்கிக்கிட்டே தெரியாதீங்க. சில நேரம் கவலையெல்லாம் சொல்லும்போது, ஆண்டவர்கிட்ட சொல்லாமல் இருக்கும்போது அவையற்றெல்லாம் நம்ம தலையில் வச்சு அது ஒரு மன சுமையாய் மாறி மன அழுத்தமாகவே மாறிவிடும். அன்னாள் என்ற பெண்ணை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவளுடைய கணவனுக்கு 2 மனைவிகள். இவளுடைய சக்களத்தி பென்னினாளுக்கு குழந்தை இருந்தது, இவளுக்கோ குழந்தை இல்லை. மலடி என்ற பட்டம். பென்னினாள் ஒவ்வொரு நாளும் இவளை வேதனைப்படுத்துவாளாம். ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால் இவளை வேதனைப்படுத்துவாள், மிகுந்த சஞ்சலத்தை கொடுப்பாள். ஆனால் இந்த அன்னாள் அந்த நேரத்திலெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாளாம். அமைதியாக சாப்பிடாம அழுதுட்டுருப்பாளே ஒழிய வாய் திறக்கவே இல்லை. அருமையானவர்களே, கணவனிடத்தில் போய் அவர் கம்ப்ளைண்ட் சொன்ன மாதிரி பைபிளில் எழுதப்படவே இல்லை. மாறாக அவள் கணவன் அவளை அதிகமாய் நேசித்தாள். கணவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு மனைவியாய் காணப்பட்டாள். பிள்ளை இல்லாட்டி பரவாயில்லம்மா, நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் பெனினாள் இவளை வேதனைப்படுத்தினாலும் துக்கப்படுத்தினாலும் இவன் என்ன செய்வாளாம் தெரியுமா? ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பாளாம். சாப்பிடாம போய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து ஜெபித்தாள். ஒரு நாள் அப்படிதான் சீலோ என்ற இடத்துல தேவ சமூகத்தில் குடும்பமாக போய் பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்க சென்ற போது ஆலயத்துக்குள்ளே போய் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். ரொம்ப நேரம் அழுது ஜெபித்து கொண்டிருந்தாள். பாருங்க, அந்த ஆசாரியன் ஏலியே சொன்னாராம், ஏம்மா நீ குடிச்சிட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். என்ன நடந்தது? வேதவசனம் சொல்கிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆண்டவர்கிட்ட எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டோன்னா அதுக்கு பிறகு துக்கமாகவே இருக்கக்கூடாது. கர்த்தர்கிட்ட சொல்லிட்டே அவர் பார்த்து கொள்வார். நம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். நம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், பதில் தருகிறவர். உங்கள் இருதயத்தெல்லாம் ஊற்றி உங்கள் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லிடுங்க. முடிஞ்சால் உபவாசத்தோடு சொல்லிடுங்க. அதுக்கு பிறகு துதித்து கொண்டே இருங்கள். ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்கள் ஜெபங்கள் அத்தனைக்கும் பதில் தருவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிறவனானபடியால் எங்கள் கவலைகளையெல்லாம் உம்மேல் வைத்துவிட உதவி செய்யுங்க. யாரெல்லாம் இந்த வேளையில் ஆண்டவரே துக்கத்தோடு வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவளுடைய பிரச்சனையை மாற்றுங்க. விசாரிக்க யாரும் இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்க ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர்